comparing fractions தான் பார்த்துட்டு இருக்கோம். I mean ordering the fractions from ascending to descending order or descending to ascending order or smaller fraction எது larger fraction எது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது வந்து டிஃபரன்ஸ் ரூல். அண்ட் இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம், which is cross multiplication rule. ஸோ டிஃபரன்ஸ் ரூல் எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே வந்துட்டு அதோட டிஃபரன்ஸ் ஐ மீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது எல்லா த்ரூ அவுட் ஆல் த ஃப்ராக்ஷன்ஸுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது யூ கேன் யூஸ் டிஃப்ரென்ஸ் ரூல். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் a by b and c by d are two fractions, then they can be compared by cross multiplication rule. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து a by bன்றது ஒரு ஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, c by dன்றது ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நியூமரேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன், ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன், இது செகண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ நியூமரேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்துட்டு டினாமினேட்டர் ஆஃப் செகண்ட் ஃப்ராக்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ a இன்ட்டு டி, அதான் இங்கே ஏடி எழுதியிருக்கும். தென் இங்கே எப்படி எழுதுவீங்கன்னா நியூமரேட்டர் ஆஃப் செகண்ட் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் வித் டினாமினேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நம்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷன் கம்பேர் பண்ணியிருக்கோம், பட் இங்கே டினாமினேட்டர் வந்து எழுதியிருக்க மாட்டோம். ஒன்லி வந்து நம்ம நியூமரேட்டர் மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டரை மட்டும் ஏன் கம்பேர் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது வந்து லெஸ் தெனா ஆர்எல்ஸ் கிரேட்டர் தென் ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆல் காம்பினேஷன்ஸுமே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எதை வச்சு செக் பண்ணுவீங்கன்னா உங்களோட நியூமரேட்டரை வச்சு தான் கிரேட்டர் தெனா லெஸ் தெனா ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஏ நியூமரேட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a by b தென் c by d. ஸோ நியூமரேட்டர் மட்டும் எப்போ செக் பண்ணுவோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நியூமரேட்டரை மட்டும் செக் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே ஃப்ராக்ஷன்ஸை வச்சு நியூமரேட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணிடக்கூடாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நியூமரேட்டரை செக் பண்ணணும். ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை நான் சொன்னேன், which means ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இங்கே வந்து செகண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து செகண்ட் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஸோ டி. ஸோ இங்கே டி மல்டிப்ளை பண்ணிங்க, இங்கே என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் சொன்னோம், ஸோ பி பை பி. இதான் வந்து மீனிங். இங்கே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேயுமே மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது என்ன வரும், AD டிவைட் பை BD. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா CB டிவைட் பை B இன்ட்டு D இஸ் BD. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. விச் மீன்ஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது நியூமரேட்டரை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அதனால தான் இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலில் டினாமினேட்டரை விட்டுட்டு நம்ம டைரெக்டாக வந்து நியூமரேட்டரை வந்து கம்பேர் பண்ணுறோம் ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை நம்ம மேக் ஷுர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண பின்னாடி தான் வந்துட்டு நீங்கள் வந்து நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். டேரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஏவியும் சிவியும் எடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ண பின்னாடி நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நியூமரேட்டர் வச்சு தான் கிரேட்டர் தானா லெஸ் தானா ஒரு ஈக்குவல் டு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 ஃப்ராக்ஷன்ஸில் எது வந்து ஸ்மாலர் எது வந்து லார்ஜர் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸுமே வந்து சேமாக இருக்காது. ஸோ அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 3/7 5/8 இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் சொல்லியிருக்கேன் நியூமரேட்டர் மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போதும், பிகாஸ் டினாமினேட்டர் ஆப்வியஸாக சேமாக தான் வரும். ஸோ இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 8 × 3 24. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 56 தான் வரும். இங்கே 7 × 8 இஸ் 56 தான் வரும். ஸோ டினாமினேட்டர் விட்டுடலாம். 8 × 3 இஸ் 24. 7 5 இஸ் 35. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 8 × 3 is 24. 7 × 5 is 35. So 24 is less than 35, which means 3/7 fraction என்னது less than 5/8. So smaller fraction பார்த்தீங்கன்னா 3/7. larger fraction கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு
5/8. ஸோ இங்கே என்ன சிம்பிள் போடுவீங்க? லெஸ் தென் சிம்பிள் போடுவீங்க. பிகாஸ் 24 இஸ் லெஸ் தென் 35. ஸோ 3/7 தான் வந்து ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். கிரேட்டர் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 5/8. ஸோ இது சிம்பிளாக இங்கே வந்து 2 ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் செக் பண்ணி தான் வந்து ஸ்மாலர் கிரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் 2 ஃப்ராக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணோம். இந்த வீடியோ இப்போ வந்துட்டு 3 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 ஃப்ராக்ஷன்ஸ் கம்பேரிஷன் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 2 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் தேர்ட் ஃப்ராக்ஷனில் கம்பேர் பண்ணுவோம், எது வந்து ஸ்மாலர் எது வந்து லார்ஜர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 9, இங்கே வந்து 5 × 5 வரும் உங்களுக்கு. ஸோ 9 3s are 27, 5 5s are 25. ஸோ இதில் எது கிரேட்டர்? 27. ஸோ 27 is greater than 25. ஸோ ஆப்வியஸாக எந்த ஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர்? இங்கே 3/5 தான் கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இது டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட்ட முடியாது, பிகாஸ் 1 more ஃப்ராக்ஷன் இருக்குது. அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது கிரேட்டரோ அதுதான் வந்து இதில் வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ கிரேட்டஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் 3/5. ஏன் 3/5னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறனால இந்த ஃப்ராக்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு 6/11 தேர்ட் ஃப்ராக்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 11 × 3, 6 × 5. 11 3s are 33, 6 5s are 30. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது 33 is greater. ஸோ 33 is greater when compared to 30, which means 3/5 தான் greater than 6/11. ஸோ ஆல் 3 கம்பேர் பண்ணும்போது எந்த ஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா 3/5. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணோம். அதில் கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் ஃப்ராக்ஷனோட கம்பேர் பண்ணோம். ஸோ தேர்ட் ஃப்ராக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக வந்ததுன்னா மறுபடியும் 3/5 தான் கிரேட்டராக வந்தது. ஸோ இதில் வந்து கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா 3/5. ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எது ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் ரூல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 5 - 3 is 2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 - 5 is 4 வரும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ இங்கே வந்து சேமாக இல்லை, அதனால தான் இங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ரூல் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டினோமினேட்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். டினோமினேட்டர் சேமாக இருக்கும்போது நீங்கள் வந்து நியூமரேட்டரை கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் டினோமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா, டினோமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் நீங்கள் செக் பண்ணல. நியூமரேட்டர் சேமாக இருக்கணும், டினோமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுவும் ஃபெயிலாக அப்படியே ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரூல் செக் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் ரூல் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக வரல, தென் அதனால தான் வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.